வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இன்னைக்கு பேச போற விஷயம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பேசணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச விஷயம். தொடர்ந்து பீகார் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துட்டு இருந்ததுனால, இந்த ஒரு விஷயத்த எடுத்து பேச முடியல. ஆர்எஸ்எஸ் காரர்கள் சுதந்திர போராட்டத்துல அவர்களினுடைய பங்கு இருக்குதா? இல்லையா? பங்கே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள காலாகாலமா எதிரணியில இருக்கிறவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்ட வீரர் வீர் சவர்கர். ஸோ அவர் வந்துட்டு ஷூ நக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாராலையும் சொல்லப்படுறது. காரணம் என்னன்னா, அவர் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்தாரு. பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்திருக்கிறாருங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அவர் வந்து அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சுதந்திரத்திற்காக போராடினாரு. வெள்ளையர்களை எதிர்த்து அந்தமான்ல இருக்கக்கூடிய காலாபாணி சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ அங்கிருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்தாரு. ஸோ இங்க அவர்களினுடைய தலைவர்களா வைத்திருக்கிறவங்க சுதந்திரத்தை ஆதரித்தார்களா? சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாவும் எங்கள மட்டும் நீங்க இங்கிலாந்துல இருந்து உங்களுடைய ஆட்சிக்கு கீழேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னவர நம்ம தலைவரா வச்சுக்கிட்டு, சுதந்திர போராட்ட வீரர மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்தார் ஷூ நக்கி அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு வாதத்த நம்ம முன்வைக்கலாம். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ராகுல் காந்திய அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் மிக கடுமையா வந்து கடிந்து கொண்டார்கள். என்ன விஷயம்னா, இவங்க சொல்ற அதே மன்னிப்பு கடிதம் தான். ஸோ நீங்க நம்ம தேசம் தந்தையா மதிக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவரும் வெள்ளைக்காரர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது, பிரிட்டிஷாரோட தொடர்பு கொள்ளும் பொழுது, யுவர் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தான் மகாத்மா காந்தியும் பயன்படுத்தி இருக்கிறாரு. மகாத்மா காந்திய நீங்க இப்படி சொல்லுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ராகுல் காந்திய உச்சநீதிமன்றம் மிக கடுமையா கடிந்து கொண்டார்கள். ஸோ இந்த செய்திய நம்ம ஊர்ல யாரும் ஒரு செய்தியா கூட சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு செய்தி வந்தது கூட தெரியாம, இன்னும் மறுபடியும் வீர சவர்க்கர வந்துட்டு தவறா பேசக்கூடியது, அவரை கேவலமா பேசக்கூடிய விஷயங்கள இங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சமீபத்துல ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு கர்நாடகால வந்து தடை விதித்திருக்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஆர்எஸ்எஸ்ஸையே தடை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல இந்த நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு தடை கூடாது. அவர்கள் எங்கெங்க கேட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. ஸோ அது சம்பந்தமான ஒரு டிபேட் நியூஸ் 18 இந்தியால நடந்தது. தமிழ்நாடு கிடையாது. நியூஸ் 18 இந்தியால நடந்தது. ஸோ அதுல வந்துட்டு அந்த டிபேட்டை நடத்தியது வந்துட்டு ருபிகா லியாக்கத் அப்படின்றவங்க வந்து நடத்தினாங்க. ஸோ அந்த நேரத்துல காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் சதீஷ் சிங் அப்படின்றவர் வந்து அந்த டிபேட்ல கலந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பேசும் பொழுது அவர்கிட்ட அந்த டிபேட்டை வழிநடத்தக்கூடிய ரூபிகா லியாக்கத் அவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி வீர சவர்கர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் வந்து ஹிந்து மகாசபையினுடைய ஒரு பிரசிடென்ட் தலைவரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அது வந்து வீர சவர்கரினுடைய ஐடியாலஜியிலிருந்து இன்ஸ்பயர்ட் ஆனது. ஸோ இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபவுண்டர் வீர சவர்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இதை கேட்ட அந்த நெறியாளர் வந்து சொல்றாங்க, ஸோ நீங்க ஒத்துக்கிறீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஃபவுண்டரா வீர சவர்கர் இருப்பாரு. அந்த இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் காரங்க அவரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்படித்தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க பதில் கேள்வி கேட்கிறாங்க. அந்த வீர சவர்கரை 11 ஆண்டுகள் அந்தமானினுடைய காலாபாணி சிறையில பிரிட்டிஷ்காரர்கள் அடைத்து வைத்திருக்கிறாங்க. வேற யாராவது பெயர் சொல்ற மாதிரியான பிரபலமான காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது அந்த காலாபாணி சிறையில அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கேள்வி கேட்கிறாங்க. அவர் வந்து அது வந்துங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. யாருடைய பெயரையுமே அவர் சொல்லல. சோ அதற்கு அந்த நெறியாளர் ரூபிகா லியாக்கத் சொல்றாங்க, சோ பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலா, தங்களுடைய ஆட்சிக்கு அச்சுறுத்தலா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் காலாபாணி சிறையில வச்சிருக்கிறாங்க. சோ நேருவை விட வீர சவர்கர் தான் பிரிட்டிஷ்காரர்களினுடைய ஆட்சிக்கு அச்சுறுத்தலா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. காங்கிரஸ்காரர்கள் யாரையாவது அந்த சிறையில அடைச்சிருந்தாங்களா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. சோ நான் சொல்றது என்னன்னா, இதுவரைக்கும் சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் காரர்களினுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்க இல்லையா?
இதுதான் ஒரு பெரிய பங்கு. வீர சவர்கர் கலந்திருக்கிறாரு. ஸோ இனிமேலாவது நீங்களும் சரி, காங்கிரஸ்காரர்களும் சரி, சுதந்திர போராட்டத்துல வீர சவர்கரினுடைய பங்கு என்ன அப்படின்ற மாரி கேள்விகள இனிமே கேட்காம இருங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நாம இந்த ஒரு வீடியோ வழியா பல காலமா தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், வீர சவர்கர் வந்து மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதிமன்றமா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்திய சாடி இருக்கிறாங்க இந்த ஒரு தீர்ப்பு வழியா. இந்த மாதிரி மகாத்மா காந்தி கூட பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது யுவர் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ இது அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு ஃபார்மலான லெட்டர் எழுதக்கூடிய எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அப்படின்றத வந்துட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து பொய்களையே சொல்லி சொல்லி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்றவங்களுக்கான ஒரு பதிலா தான் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல விரும்புறோம். அதே மாதிரி அவங்க கிட்ட பதிலே இல்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு கேட்கக்கூடிய கேள்விதான் சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த காலத்துல காங்கிரஸ்ன்னு ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது. அதையுமே வந்துட்டு மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு அப்புறமா அந்த கட்சிய கலைச்சிரணும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா, இன்னைக்கு அவங்க கலைக்காம வச்சுக்கிட்டு, பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல ஆரம்பிச்ச காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றாண்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் காலத்துல இருந்த காங்கிரஸை வந்துட்டு, நாங்க தான் எல்லாத்துக்குமான ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து லாஜிக் இல்ல அது. இந்த காலத்துல அரசாங்கத்துல வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. அத விட்டுட்டு இந்த மோனோபோலியா இருக்கும் பொழுது எல்லாமே நாங்க தான் அப்படின்ற மாரி கம்பு சுத்துற வேலைகளுக்கான பதிலடி தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயமா எனக்கு பட்டது. ஸோ அதை தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.